அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் சாலையின் நடுவே தீப்பற்றிய லாரியிலிருந்து சிலிண்டர்கள் வெடித்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தீபன், இந்த சிலிண்டர் விபத்து எப்படி நடந்தது? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க தீபன். அரியலூர் மாவட்டம் வாரணவாசி கிராமம் அருகே இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் இன்று அந்த வழியாக சிலிண்டரை ஏற்றி கொண்டு சென்ற வாகனம் திடீரென தீப்பற்றியதால் உடனடியாக அந்த வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் அந்த வாகனத்திலிருந்து தப்பித்து ஓடிவிட்டார். தொடர்ந்து அந்த தீ மலமளவென பரவியதால் அந்த வாகனத்தில் இருந்த சிலிண்டர் ஒன்றின் பின் ஒன்றாக வெடித்து சிதறி வருகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்த உடனே அரியலூர் தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள் பெரம்பலூர் மற்றும் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தீயணைப்புத்துறை தற்போது அந்த சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளார்கள். முதல் கட்டமாக அரியலூர் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்தில் பார்க்கும்போது அந்த வாகனத்தில் இருந்த அந்த ஒவ்வொரு சிலிண்டராக வெடித்து சிதறி வருவதால் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சியும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த விபத்து அதிக சத்தத்துடன் ஒவ்வொரு சிலிண்டராக வெடிப்பதால் அருகில் சென்று அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத்துறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அந்த சிலிண்டர் தொடர்ந்து வெடித்து வருவதால் அந்த அருகில் இருக்கக்கூடிய கிராமத்திற்குரிய மக்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா இல்ல மக்கள் வசிக்கும் வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் அந்த தீயை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அந்த முழுமையாக இருக்கக்கூடிய அனைத்து சிலிண்டரும் வெடித்த பிறகுதான் அந்த தீயை கட்டுப்படுத்த முடியும். அதற்கு முன்பாக மற்ற சிலிண்டர்கள் வெடிக்காத வண்ணம் எப்படி தீயை கட்டுப்படுத்துவது என்பது குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஆலோசனை செய்து அதற்கான நடவடிக்கையை தீவிரமாக எடுத்து வருகிறார்கள். இந்த அரியலூர் திருச்சி அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனத்தில் இருந்த சிலிண்டர் ஒன்றன் பின் ஒன்று வெடித்ததால் அந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. வீட்டிலிருந்து வெளியே வருவதற்கே ஒரு அச்சமான சூழலில் தான் பொதுமக்கள் தற்போது பகுதியில் வசித்து வருகிறார்கள். உடனடியாக இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கையும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த விபத்தால் திருச்சி அருகில் செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் பல மணி நேரமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருகில் இருக்கக்கூடிய மற்ற தீயணைப்புத்துறை வாகனங்கள் மற்றும் அதிகாரிகள் வந்தவுடன் உடனடியாக அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்ய உள்ளோம் என அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த முழுமையாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகுதான் இந்த விபத்து எப்படி நடைபெற்றது, எதனால் நடைபெற்றது என்பது குறித்து விரிவான தகவலை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என காவல்துறையும் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்களும் தெரிவித்தார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி தீபன். அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் சிலிண்டர் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் சிலிண்டர் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். அரியலூர் திருச்சி செல்லும் சாலையின் நடுவே தீப்பற்றி எரிந்த சிலிண்டர் லாரியால் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தீபன். விவரங்கள். வாரணவாசி கிராமம் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த சிலிண்டர் ஏற்றி சென்று கொண்டிருந்த லாரி திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பாக அந்த பகுதி முழுவதும் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக அரியலூரிலிருந்து திருச்சி நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த சிலிண்டரை ஏற்றி வந்த லாரி திடீரென்று தீப்பற்றி எரிந்ததால் அந்த வாகன ஓட்டுநர் உடனடியாக அந்த வாகனத்திலிருந்து தப்பித்து சென்று விட்டார். தொடர்ந்து அந்த தீ மலமளோட பரவியதால் அந்த வாகனத்தில் இருந்த ஒவ்வொரு சிலிண்டராக வெடித்து சிதறி வருகிறது. இதனால் அந்த கிராம பகுதி முழுவதுமே பெரும் ஒரு அச்சத்துடன் பொதுமக்கள் இருக்கிறார்கள். தகவல் அறிந்து உடனடியாக அரியலூர் தீயணைப்பு துறையினர் நேரடியாக சம்பவ இடத்திற்கு தற்போது சென்றுள்ளார்கள். தொடர்ந்து அவர்கள் சென்றாலும் அந்த ஒவ்வொரு சிலிண்டராக தொடர்ந்து வெடித்து வருவதால் அவர்கள் அந்த விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு செல்வதற்கான வழிவகை இல்லாத சூழ்நிலையில் நீண்ட தூரத்தில் நின்று அந்த தீயை கட்டுக்குள் எப்படி கொண்டு வருவது என்பது குறித்து முயற்சி செய்து வருகிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு சிலிண்டர் வெடித்து வருவதால் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக அனைத்து நடவடிக்கையும் காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சிலிண்டர் விபத்து எப்படி ஏற்பட்டது, எதனால் சிலிண்டர் வெடிக்க தொடங்கியது என்பது குறித்து பின்னர் தான் தெரிவிக்கப்படும். தற்போது அந்த சிலிண்டர் வெடித்து சிதறக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும். இந்த முழுமையாக இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்படும். தற்போது அந்த தீ அணைப்பதற்காக அரியலூர் மட்டுமல்ல அருகில் உள்ள பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தீயணைப்புத்துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பவ இடத்திற்கு தற்போது வரவேற்று உள்ளனர். தொடர்ந்து அனைத்து தீயணைப்பு வாகனங்களும் அந்த பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சிலிண்டர் விபத்தால் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இல்லங்கள் மற்றும் பொதுமக்கள் யாராவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறார் என்பது குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை
ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இந்த சிலிண்டர் விபத்தால் திருச்சி மற்றும் அரியலூர் செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் பல மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தீபன்.